ஓம் நமோ நாராயணா. நம்ம கடவுளுக்கும் நமக்கும் இடையேயான பக்திய சொல்ற மாதிரியான ஒரு அழகான கதையை தான் இப்ப நம்ம கேட்க போறோம். முன்னொரு காலத்துல காட்டுல ஒரு மனிதன் அலைந்து கொண்டு இருந்தாராம். அப்ப அங்க அந்த காட்டுல நடக்கும்போது தெரியாம ஒரு பாழுங்கணத்துல விழுந்துடுறாரு. அப்ப அவரை காப்பாற்ற யாருமே இல்லையா. யாராவது என்ன தூக்கி விடுங்களே, எனக்கு கஷ்டம் தாங்க முடியல, என்னால உள்ள இருக்க முடியல, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கூவி கூவி கதறினாராம். அப்படி அவர் கதறிட்டு இருக்கும் போது அதை கேட்ட ஒருத்தர் காப்பாற்றுறதுக்காக வந்துட்டாரு. யார? குழியில விழுந்து அவரை காப்பாத்துவதற்காக வந்தாரு. வந்தவரு குழியில இவர் விழுந்திருப்பதை பார்த்துட்டு, அடடா கீழே விழுந்து விட்டாயா, சரி சரி கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன் என்று சொன்னாரு. முடிச்சுகள் இருக்கிற மாதிரி கயிறை போட்டு, இதோ இந்த கயித்துல உள்ள முடிச்ச பிடிச்சு இடுப்புல கட்டிக்கோ, அதற்கப்புறமா நீ கட்டினதுக்கு அப்புறம் நான் உன்னை தூக்கி விடுறேன் என்று சொன்னாரு. ஆனா அந்த குழிக்குள்ள விழுந்தவரோ கயிறை பிடித்து கொள்ள மறுத்தாரு. ஏனப்பா, நான் தான் கயிறை போட்டிருக்கேனே, இங்கு என்ன தவிர ஆள் கிடையாது, இந்த கயிறை பிடிச்சுக்கோ, நீ விழுந்து கிடக்கிற, நான் உன்னை காப்பாற்ற வேண்டியவன், நம்பிக்கையோடு கயிறை பிடிச்சுக்கோ என்றாரு வந்தவர். அது சரி, நான் இந்த கயிறை பிடித்து கொண்டு ஏறும்போது பாதியிலேயே அருந்து விட்டா என்றான் விழுந்தவர். சொல்றாரு, கவலைப்படாதப்பா, இது அருகவே அருகாது, கயிறு கண்டிப்பா இது அறாத கயிறு, நிச்சயமா நான் உன்னை தூக்கி விட்டு விடுவேன் என்றாரு வந்தவர். கயிறு அருகாது சரி, நான் பாதை ஏறும் போது நீங்க கயிறு நழுவ விட்டுட்டா நான் என்ன செய்யறது என்றாரு விழுந்தவர். கவலைப்படாத, நான் விடவே மாட்டேன், கை சளைக்கவே மாட்டேன். சளைச்சு போய் கை வழியில விடுவாங்க இல்லையா, இல்ல எப்பா எவ்வளவு நேரம் இதை இழுத்துட்டு இருக்கிறது போ அப்படின்னு விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறத தான் சளைச்சு போறதுன்னு சொல்றது. அப்படிலாம் நான் சளைச்சே போக மாட்டேன், நீ இடுப்புல இந்த கயிறை கட்டி கொண்டு விட்டா உன்னைய கண்டிப்பா நான் இழுத்துடுவேன், நிச்சயமா உன்னைய நான் மேல இழுத்துடுவேன் என்று வந்தவர் சொன்னாரு. சரி, நீங்க இழுத்து விடுவேன் என்று சொல்றீங்க, என்னை இழுக்க உங்களுக்கு தெம்பு இருக்கா என்றார் விழுந்தவர். எப்பா, தெம்பு இருப்பதால தானே இப்படி சொல்றேன் என்று வந்தவர் பதில் சொன்னார். தெம்பு இருப்பதாக நினைத்து கொண்டு இப்படி சொல்கிறீரோ என்ற சந்தேகத்தோட விழுந்தவர் கேட்டாராம். நான் ஒரு காலும் நான் விழவே மாட்டேன், கவலையே படாத என்று வந்தவர் சொல்ல, அது சரி, நீங்க விழமாட்டீங்க என்றாலும் என் பலத்தையும் சேர்த்து நீங்க எப்படி தூக்க முடியும், என்ன கரையேற்றுகிறேன் என்று சொல்லி நீங்களும் ஒருவேளை உள்ள விழுந்துட்டா என்று விழுந்தவர் கேட்டாராம். அப்பா, நான் திடமானவன் என்பதனாலதான் நானும் விழமாட்டேன், பிறரையும் விழ செய்யவும் மாட்டேன், மற்றவர்களை தூக்கியும் விடுவேன், அதனால தைரியமா அந்த கயிறை பிடி என்றார் வந்தவர். அதெல்லாம் முடியாது, நீங்க போங்க, ஒருவேளை நீங்க என்ன கரையேற்றி விட்டாலும் காப்பாற்றியதற்கு ஏதாவது பணம் கேட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன் என்றார் விழுந்தவர். நீ எனக்கு ஒண்ணுமே கொடுக்க வேணாம், நீ கஷ்டப்படுற, என்னால காப்பாற்ற முடியும், கஷ்டப்படுறது இப்போ உன்னோட நிலைமையா இருக்கு இல்லையா, காப்பாற்றுவது என்னோட சுபாவம், என்னோட சுபாவப்படி உன்னை காப்பாற்றுகிறேன் என்று அவர் எவ்வளவோ சொல்றாரு. என் சுபாவம் உன்னை காப்பாற்றுவது என்று இருக்கும்போது நான் ஏன்பா உன்கிட்ட தட்சணத்தை கேட்க போறேன், எனக்கு உன்னோட பணமே தேவையில்லை, உன்னோட பொருள் எதுவுமே தேவையில்லை, உன் தட்சணை தேவையில்லை என்று வந்தவர் கூறினார். தட்சிணை வேண்டாம் என்று சொல்றீங்க, இந்த பாழங்கிணத்துல இருந்து காப்பாற்றியதால நான் தான் உன்னை காப்பாற்றினேன், நீ எனக்கு அடிமை என்று ஆக்கி கொண்டு விட்டால் நான் என்ன செய்வேன் என்றார் விழுந்தவர். வேண்டவே வேண்டாம், நீ எனக்கு அடிமையாவே இருக்க வேண்டாம், சுதந்திரமாவே இரு, காப்பாற்றுறது என்னோட சுபாவம் தான் நான் சொல்லிட்டேனே, அதனால நான் உன்னை காப்பாற்றாம விடவே மாட்டேன் என்று கூறினார் வந்தவர். நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு உங்க மேல சந்தேகம் தான் இருக்கு, ஒருவேளை என்ன தூக்கி விட்ட பிறகு ஏண்டா கவனிக்காம இந்த பாழுங்கணற்றுல விழுந்த என்று நீங்கள் அடித்து விட்டால், அதனால நான் இங்கேயே இருக்கிறேன்
என்று கூறுகிறார். என்னை விட்டுருங்க, என்னை காப்பாற்றலாம் நீங்க வேண்டாம், எனக்கு வெளியில வர்றதுக்கு பயமா இருக்கு, எனக்கு உங்க மேல சந்தேகமாவும் இருக்கு என்று கூறினார் விழுந்தவர். இததான் நம்மாழ்வார் சொல்றாரு, அத்தை தின்று அங்கேயே கிடக்கும் என்று. நான் உன்னை கரையேற்றுகிறேன் என்ற ஆசையோடு வந்தோம், பாழங்கிணற்றிலேயே இருக்கிறேன் என்று இப்படி அசட்டு பிடிவாதம் செய்து கொண்டு அடம் செய்தால் நான் என்னதான் செய்யறது என்றார் வந்தவர். இப்படி காப்பாற்றுபவர் வந்தும் காப்பாற்ற ஒரு பிடியாக முடிச்சுக்கள் உள்ள கயிற்றை கொடுத்தும் போட்ட கயிற்றின் மீது சந்தேகம் கொண்டு காப்பாற்றுபவர் மீதும் சந்தேகப்பட்டு கொண்டு பிடிவாதம் செய்து கொண்டு பாழுங்கிணற்றிலேயே இருந்து வந்தார் அந்த கிணற்றில் விழுந்தவர். அவரும் இவர் எப்பொழுதுதான் தன்னை நம்புவாரோ, எப்போதான் இவரை காப்பாற்ற போகிறோமோ என்று அங்கேயே காத்து கொண்டிருந்தார். இதுல வந்தவர் தான் பகவான் நாராயணன். விழுந்தவர் ஜீவாத்மா, வேறு யாரும் அல்ல, நாம் தான். பாழுங்கிணறுன்றது பிறப்பிலிருந்து மீள முடியாத சம்சார குழி. கயிறுன்றது பக்தி என்ற கயிறு போட்டாரு. முடிச்சு பக்தி என்ற கயிற்றுல ஹரே என்ற நரசிம்ம நாமத்தையும், ராம என்ற ராமநாமத்தையும், கிருஷ்ணா என்ற கிருஷ்ண நாமத்தையும் முடிச்சுகளாக போட்டு பிடித்து கொள்ள சொன்னாரு. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்ற முடிச்சுக்களுடைய பக்தி என்ற கயிறை பிடித்து கொண்டால் பகவான் தானும் நழுவாமல் நிச்சயமாக இந்த சம்சாரம் என்ற பாழுங்கணற்றில இருந்து நம்மை காப்பாற்றி விடுவார். விஷ்ணு சகஸ்ர நாமத்துல கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து பீஷ்மர் திருட்ட சங்கர்ஷன அச்சுத என்று இந்த அனுபவத்தில் பகவானுக்கு பெயர் சூற்றாராம். திடமானவர், தன்னிடத்தில் இழுப்பவர், திடமானவர் என்பதாலேயே அவர் நழுவ விடாதவர் என்பதுதான் இதன் பொருள். கீதா உபதேசம் செய்த போதே கிருஷ்ண பரமாத்மாவும் இத சொன்னார் என்று சொல்லப்படுகிறது. இத இப்ப பார்க்கலாம். பார்த்தா பிறப்பு இறப்பு என்ற சம்சார கடல்ல தத்தளித்து கொண்டிருக்கும் போது ஜீவனை உடனேயே கரையேற்றுபவன் நான் என்று சொல்கிறார். நான் நிச்சயம் காப்பாற்றுவேன், என்னோட நாமத்தை நம்பிக்கையோட பிடி என்று பகவான் பக்தி என்ற கயிறை போட்டாலும் சந்தேக புத்தி உள்ள ஜீவன் அங்கேயே இருக்கிறேன் என்று அசட்டுத்தனம் செய்வத தான் நம்மாழ்வார் பதிலாக மதுர கவிக்கு சொல்கிறார் என்று இப்பொழுது பார்க்கலாம். ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பின மதுர கவி திருக்குறுக்கூர் வந்து நம்மாழ்வார பார்த்து, செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்டாரு. அதற்கு நம்மாழ்வார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று பதிலளித்தார். நம்மாழ்வாரோட பதில கேட்ட மதுர கவி, இவர் அவதார புருஷர், இவரே நாம் தேடி வந்த ஆத்ம குரு என்று உணர்ந்து அவரையே தம் குருவாகவும் தெய்வமாகவும் போற்றி திருத்தொண்டு புரிந்தார். கடவுள் போட்ட பக்தி என்ற கயிற்றை பிடித்து கொள்ளாதவரை நமக்கு விமோச்சனம் இல்லை என்று உணர்த்துகிறது இந்த கதை. நாம் கடவுள் போட்ட பக்தி என்ற கயிறை பிடித்து அவரோட நாமத்தை எப்பொழுதும் சொல்லி இந்த பிறவி கடலில் இருந்து முக்தி அடைவோம். மகிழ்ச்சியாக இறைவனின் பாதங்களை சரணடைவோம். ஓம் நமோ நாராயணா.